உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஆக்கிரமிப்பாளர் நிலத்தின் உரிமையாளருக்கு எதிராக நிரந்தர தடை உத்தரவு பெற முடியுமா? இது தொடர்பாக இமாச்சல உயர்நீதிமன்றம் சுபாஷ் சந்த் மகேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு சொத்தை வாங்கி அதிலே வீடு கட்டி அனுபவித்து வந்திருந்தேன். இதற்கிடையில் அரசு தீர்வை அதிகாரி, இது அரசுடைய நிலம், நீங்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ளீர்கள், அதனால் உடனடியாக நீங்கள் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனுவிலே குறிப்பிடுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் என்றால், இப்போ அந்த தீர்வை அதிகாரி அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு நோட்டீஸை ஒன்று கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நீங்கள் அந்த சொத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்றால் அவர் இது ஒரு சர்ச்சைக்குரிய நிலமல்ல என்று சொல்லி ஒரு பிரகடன ஆணையை அவர் குறிப்பிட்டிருப்பார். அந்த பிரகடன ஆணையை நீங்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை. அப்பொழுது நீங்கள் அந்த சொத்தை நீங்கள் ஆக்கிரமித்து உள்ளீர்கள் என்பது நிரூபணமாகிறது. ஒரு சொத்தை நீங்கள் ஆக்கிரமித்து வைத்து அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு எதிராகவே நீங்கள் ஒரு நிரந்தர தடை உத்தரவை பெற முடியுமா என்றால் பெற முடியாது என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.